எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரே பிரச்சனை சப்பாத்தினாலே ஹார்டாக இருக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிஜமாவே ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். எந்த மாவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. 2 நாள் நீங்கள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம். இப்போ மாவு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க மாவுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எப்பவுமே நீங்கள் அழுத்தி விட்டு பிசையணும் மாவு. நான் இப்போ கை வச்சு பிசைகிறேன் இல்லைங்களா, அதே மாதிரியே பிசையணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்பவுமே ரொம்ப கல் மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி தான் பிசையணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அது மேலே நல்லாவே கொஞ்சம் அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிசையும் போது நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுமே நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வேலை விட்டு வந்த உடனே சப்பாத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி அழுத்தி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம பிசைய திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு திரட்ட போகிறோம். நான் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸாக இருந்தாலும் சரி. மாவு தூவிட்டு திரட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போது. அவ்வளோதாங்க, திரட்டி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். நான் இது மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி சுட போகிறோம். மேலே கல்லுலேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றாமையும் சுடலாம். சுக்கா ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.